காமராஜரை படிப்பறிவற்றவர்கள் என்று சொல்லுவார்கள். காமராஜர் என்ன படித்தார்? ஏனென்றால் காமராஜர் முதலமைச்சர் நாற்காலில் வந்து அமர்வதற்கு முன்பு அந்த இடத்தில் இருந்த மனிதன் மாமேதை ராஜாஜி, மிகப்பெரிய அரசியல் சாணக்கியன், வேதங்களையும் இதிகாசங்களையும் உபனிஷதங்களையும் கரைத்து குடித்த மனிதன். அந்த மனிதர் ஆட்சி கட்டிலை விட்டு இறங்குகிறார். இவர் அந்த இடத்தில் போய் அமர்கிறார். புகழ்பெற்ற இந்து பத்திரிகையே தலையங்கம் எழுதியது. அப்பொழுது ராஜாஜி இருந்த இடத்தில் காமராஜர் ஒரு கட்சியின் தலைவராக நீண்ட அனுபவங்களை பெற்றவர். ஆனால் ஆட்சி நிர்வாகத்தில் அவருக்கு எந்த அனுபவமும் கிடையாது. என்ன நடக்கப் போகிறதோ தமிழ்நாட்டில் என்று எழுதியதுதான் இந்து பத்திரிகை தலையங்கம். அதைவிட இன்னும் மோசமாக கல்கி தலையங்கம் எழுதினார். சிறிய தலையில் பெரிய பதவி என்று தலைப்பு போட்டு காமராஜரை கேவலப்படுத்துவதற்கு முனைந்தார்கள். காமராஜருக்கு படிப்பறிவு உண்டா? காமராஜர் எந்த கல்லூரியில் படித்தார்? காமராஜருக்கு ஒரு முறை அது வேடிக்கையாக சொல்லுவார். ஹூ ஆர் யூ என்று கேட்டால் ஐஏஎஸ் காமராஜ் என்று சொன்னார். அங்கே ஐ ஆம் காமராஜ் என்று கூட சொல்ல தெரியாது அவருக்கு. ஐஏஎஸ் காமராஜ், எங்கே ஈஸ் போடுவது எங்கே ஆம் போடுவது கூட தெரியாது. தொடர்ந்து இவர்கள் கேலி செய்தார்கள். காமராஜர் பொறுத்து பார்த்தார். ஒரு மேடையில் இவர்களுக்கு பதில் சொன்னார். நான் எந்த கல்லூரியில் படித்தேன் என்று எப்பொழுது உங்கள் முன்னாலே சொன்னேன்? நான் தான் படித்தவன் இல்லையே. நான் படிக்கவில்லை என்பதனால் தானே இந்த தமிழ் சமூகம் முழுவதும் படிக்க வேண்டும் என்பதற்காக நான் பள்ளிக்கூடங்களை திறந்து வைக்கிறேன். எனக்கு கிடைக்காத பேரு, எனக்கு கிடைக்காத இன்பம், எனக்கு கிடைக்காத வாய்ப்பு என் தமிழ் சகோதரர்கள் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தானே நான் பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்திருக்கிறேன். காமராஜருக்கு பூகோளம் தெரியுமா என்று எதிர்க்கட்சிக்காரர்கள் கேட்கிறார்கள். நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் எந்த பூகோளத்தை சொல்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் எங்கே மேடு இருக்கிறது, எங்கே பள்ளம் இருக்கிறது, எங்கே ஆறு ஓடுகிறது, எங்கே மலைகள் இருக்கின்றன, எத்தனை ஏரிகள் இருக்கின்றன, எத்தனை குளங்கள் இருக்கின்றன, எங்கெங்கே வயல்கள் இருக்கின்றன, எங்கெங்கே காடுகள் இருக்கின்றன, இவையெல்லாம் பேசுவதுதானே பூகோளம். இவைதான் பூகோளம் என்றால் அந்த பூகோளம் உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னவர் காமராஜர். பிராக்டிக்கல் நாலேஜ், அனுபவ அறிவு. படிப்பறிவு ஒரு காலம் பயன் தராது. பட்டறிவின் மூலமாகத்தான் ஒருவன் புத்தனாக முடியும். பெருந்தலைவர் காமராஜர் வாழ்க்கையை படித்தார், மனிதர்களை படித்தார்.